திருச்சிற்றம்பலம். ஆரூரா ஆதிரையன் சேனலின் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். ஆலயம் செல்வது சாலவும் நன்று, ஆன்றோர் சொல்லிய அறவழி நின்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இன்றைய பதிவில் நம்முடைய சமயத்தில் பெண்மைக்கு எவ்வளவோ பெருமை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பெண்ணுக்கு சந்நியாசம் என்பது ஒன்று கிடையாது. அது ஏன் என்பதை பார்ப்போம். ஆண்கள் இறைவனை நோக்கிச் செல்வதுதான் சந்நியாசம். சம் என்பது நன்றாக, நியாசம் என்பது விடுவது, நன்றாக விட்டுவிடுதல் என்பது பொருள். அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும், வேண்டிய எல்லாம் ஒருங்கு என்பார் திருவள்ளுவர். அப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரத்தை நினைந்து செல்வது சந்நியாசம். ஆனால் பெண்மணிகள் கணவனையே தெய்வமாக எண்ணி மற்ற எல்லாவற்றையும் விட்டு விடுவதனாலேயே ஒவ்வொரு பெண்களும் சந்நியாசிகள்தான். ஆண்டவனை நோக்கி ஆண்கள் போகின்றார்கள், கணவனை நோக்கி மனைவி வருகின்றாள். அதனால்தான் பெண்கள் ஒவ்வொருவரும் சந்நியாச நிலை கொள்கின்றனர். பரனை நினைந்து விட்டதே பேரின்ப வீடு. ஆகவே பெண்களுக்கு கணவனை தவிர வேறு தெய்வம் இல்லாமையாலே அவர்களுக்கு சந்நியாசம் என்பது கிடையாது. விபூதி பூசிக்கொள்கிறோம், திருமண் வைத்துக் கொள்கிறோம், குங்குமம் வைத்துக் கொள்கிறோம், சந்தனமும் பூசிக்கொள்கிறோம், ருத்ராட்சம் அணிந்து கொள்கிறோம். இவற்றையெல்லாம் உடம்பில் இந்த இடங்களில் இப்படியெல்லாம் இட வேண்டும் என்ற விதி ஒன்று இருக்கிறது. அதனை நாம் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதை பார்ப்போம். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இவற்றுக்கெல்லாம் அடையாளம் இருக்கிறது. அடையாளம் போட்டால் இது பெருக்கல், இது வகுத்தல் என்று கொள்ளுவது போல எந்தெந்த தெய்வத்தை எவரவர் வழிபடுகின்றார் என்பதை காட்டுவதற்கான சின்னங்கள் தான் இந்த அடையாளங்கள். சண்டை போடுவதற்காக அல்ல. கூட்டலும் கழித்தலும் சண்டை போட்டுக் கொள்வதில்லை, மூன்றாக போடுவது. பதி, பசு, பாசம் என்னும் மூன்றை தெரிவிக்கிறது. சைவர்கள் 3 கோடுகளை படுத்த வண்ணமாக போடுகின்றார்கள், வைணவர்கள் நின்ற வண்ணமாக போடுகின்றார்கள். இதில் சமயவாதமே கூடாது. வாதமும் சமய பேதமும் கடந்த மனோலய இன்பசாகரமே என்று பட்டினத்தடிகள் பாடுவார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்பது திருமந்திரம். எனவே சமய சின்னங்களையெல்லாம் ஒவ்வொருவரும் அவசியமாக அணிந்து கொள்ள வேண்டும். திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு பதிவில் இணையலாம். எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்து நிற்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே.